ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு கேரளா டிஷ்ஷு தான் பார்க்க போகிறோம். இது ஓணம் ஸ்பெஷல், சந்தியா ஸ்பெஷல் தான் நம்ம செய்ய போகிறோம். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் தட்டிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் யாரெல்லாம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அவியல் ஓணம் ஸ்பெஷலாக தாங்க நான் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் கேரட் எடுத்திருக்கேன். கேரட்டை தோல் சீவிட்டு அதுக்கப்புறம் நான் கழுவி எடுத்திருக்கேன். இதை நீல வாக்கில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முதல்ல கேரட் கட் பண்ணி காமிக்கலாம். இது கேரட் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நான் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கும் இதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நீல வாக்கிலே கட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி போடும்போது அது நமக்கு நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், நான் 6லேருந்து 7 வகையான காய்கறி எடுத்திருக்கேன். நான் சொல்கிறேன். கேரட்டு, அதுக்கப்புறமா நான் பீன்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கொத்தவரங்காய் எடுத்திருக்கேன். முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். இது வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன் நான். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் சேனக்கிழங்கு எடுத்திருக்கேன் நான். இந்த காய்கறிங்க நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வெள்ளை பூசணிக்காய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த காயெல்லாம் நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நான் அரை வாழைக்காய் தான் எடுத்திருக்கேன். அரை வாழைக்காவை தோல் சீவிட்டு இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காயெல்லாம் நம்ம கடாயில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கடைசியாக நான் முருங்கைக்காய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இது காயெல்லாம் நம்ம கடாயில் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக காய் வேகிறதுக்காண்டி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் எடுக்கல நான் இன்றைக்கி. இப்போ பாருங்கள், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து கொடுக்கலாம். இதுக்கு தண்ணியே சேர்க்கக்கூடாது. நம்ம தண்ணி இந்த காயிலெல்லாம் தண்ணி வரும் நமக்கு. அதனால் நான் தண்ணி ஊற்றலை. நம்ம இது மீடியம் சிம்மில் வச்சு தான் நம்ம வேக வைக்க போகிறோம். ஒரு முறை நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். நம்ம தண்ணி சேர்க்கலை, இதுலேயே தண்ணி வரும். நம்ம இப்போ 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் காயை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நான் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் கட் பண்ணி சேர்க்குறேன். நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் பெரிய வெங்காயத்தை எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சீரகம் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காவை நம்ம கொரப்பாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம அரைக்கணும். உங்களுக்கு வெங்காயம் சின்ன வெங்காயம் நீங்கள் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க பார்க்கலாம், நம்ம காய் வேக வச்சுருக்கிறது. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், அந்த தண்ணியிலே வெந்து வந்திருக்கு நல்லா. இப்போ நம்ம ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் எல்லா பக்கமும். பாருங்கள், தண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்குது. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்துக்கலாம். என்னோடய கையே மறிக்குது இதில். இப்போ பாருங்கள், இப்போ நான் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறது, கொரப்பாக அரைச்சிருக்கிற தேங்காய் சேர்த்துட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இதை நான் மீடியம் சிம்மில் தான் வச்சுருக்கேன், ஹை ஃப்ளேமில் வைக்கல. எதுக்குன்னா நம்ம தண்ணி சேர்க்காதையே நம்ம இதை வேக வைக்க போகிறோம். இப்போது நல்லா நம்ம எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நம்ம தண்ணியே சேர்க்காமலே தான் நம்ம இந்த காயெல்லாம் வேக வச்சுருக்கோம். ஏன்னா இதுலேயே தண்ணி விடும். இது நீர் காய்ங்க தான் நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம கலந்துட்ட பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மூடி போட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம சிம்மிலே வேக விடல. ஏன்னா நம்ம தேங்காய் சேர்த்துருக்கோம். அந்த தேங்காய் அந்த மசாலாலாம் சேர்ந்து வர்றதுக்காண்டி நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ நல்லா ஒரு அளவுக்கு காய் நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதிலே சிம்லேயே வச்சோம்னா இந்த காய் வெந்துடும். இந்த காயெல்லாம் வெந்துட்ட பிறகு சிம்மில் இருக்கும் போதே நம்ம கெட்டி தயிரை சேர்த்துக்கலாம். பாருங்கள், கெட்டியான தயிர். இது அவ்வளோவா புளிப்பாக இல்லை தயிர், புளிப்பு இல்லாத தயிர் தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்துட்டு இதை சிம்லையே வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, தயிர் திரிஞ்சு போயிடும். தயிர் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் நமக்கு. நான் எங்கள் வீட்டு எவ்வளோ பேர் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் தயிர் காயெல்லாம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இதோட ஜாஸ்தி வேணும்னா கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் காய் கூட சேர்த்து பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்குறேன் நான். அதுக்கப்புறம் உப்பு
உப்பு ஒரு 1/4 பாகம் சேர்த்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்து இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, இல்லைனா சாதா எண்ணெயே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து காய் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து வேறு தட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம ஓணம் ஸ்பெஷலாக தான் நம்ம வந்து செஞ்சுருக்கோம். அவியல் இது வந்து கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான டிஷ் இது. இந்த அவியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து சாதம் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஓணம்க்கு ஃபெஸ்டிவலுக்கு நீங்கள் இந்த அவியலை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி ஓணம்.